அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கெட்டதை யோசிப்பாரா? இல்ல அவரால தான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது கெட்டது நடக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு நம்ம அவர் சொன்னபடி நடக்காம இருந்திருப்போம், இல்லனா நம்ம தவறான பாதையில நடக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மை சிட்சிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இனிமே அவரை தேட மாட்டேன், இப்படிலாம் சொல்றது நியாயமா? ஏன்னா அநேகர் சொல்றாங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவரை விசுவாசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அவர் மேல நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நியாயமா? நம்ம அவரை அறிஞ்சி அவரை ஏற்றுக்கொண்டவர்களே அவரை இப்படி நம்ம வார்த்தைகளால காயப்படுத்துறோமே, இது சரியா? அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், அவர் எப்போதும் நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமாய் இருக்கிறார்.